ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் அப்படிங்கிற தலைப்பிலே கடந்த 2 வாரமாக கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? ஆவியானவரால் நடத்தப்படுங்க. ஆவியானவர் நம்மளை நடத்தணும்னு விருப்பப்படுறாரு, நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். ஏன்னா அதனாலதான் ஏசாயா அழகாக அவர் மூலமா எழுதி வைத்திருக்கார் 58:11 கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, அது மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவார் என்று சொல்லி. அப்ப கர்த்தர் நடத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை முதல்ல பார்த்தோம். கர்த்தர் நடத்தினா குறைவு இருக்காது. எல்லாரும் சொல்லலாமே, கர்த்தர் நடத்தினா குறைவு இருக்காது. கானாவூர் கல்யாணத்துல இயேசு இருந்தார், குறைவு பட்டது, ஆனா அந்த குறைவு அவராலே நிறைவாய் மாறினது. அதனால சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பொருளாதார குறைவு காணப்படலாம், சரீரத்தில் ஆரோக்கிய குறைவுகள் காணப்படலாம், சமாதான குறைவுகள் காணப்படலாம். ஆனா கர்த்தர் நடத்துவாரானால் அந்த குறைவு நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் மாறும். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் நடத்தினா அவருடைய சமூகத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானவர் நடத்தினா ஆலயத்துக்கு நேராக, அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமாவா இல்லையா? அதுதான் ஆவியானவர். ஆராதனை நடக்கும் போது ஊர் சுத்த ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆராதனை நடக்கும் போது வேற எங்கேயோ போகிறதுக்கு ஆண்டவர் அவர் விருப்பப்படவே மாட்டார். அதனால அவர் நடத்தினா, ஆவியானவர் நடத்தினா அவருடைய சமூகத்துக்கு நேராக, பிரசன்னத்துக்கு நேராகவே கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். கடந்த நாட்களிலே உங்களை தேவ சமூகத்துக்கு நேராக அவர் நடத்தினாரா அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்ததா? ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், இந்த ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டு இவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும், வீட்டு கூட்டத்துல பங்கு வரணும், வேத பாட கூட்டத்துல பங்கு வரணும், காத்திருப்பு ஜெபத்துல பங்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள உருவதுன்னா அது ஆவியானவர் நடத்துறாருன்னு அர்த்தம். ஆராதனை நடக்குது, வீட்டு கூட்டம் நடக்குது அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுதுன்னா வேற ஏதோ நம்மள டைவர்ட் பண்ணி நம்ம வேற பக்கம் கொண்டு போகுதுன்னு அர்த்தம். இருக்கீங்களா? ஆவியானவர் நடத்தினா உங்களை தேவ சமூகத்துக்கு வேற நடத்துவார். நமக்கு வேலை இருக்கத்தான் செய்யுது, வேலை சில வேலை தாமதமா முடியும். ஆனாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எனக்கு ஒரு அண்ணன் தெரியும், அவர் பேர் பாலராஜ், பாளையங்கோட்டையில பெருமாள்புரம் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நான் விசுவாசி இருந்த நாட்கள்ல அவர் கொத்தனார். அவர்கிட்ட 30 பேர் வேலை செய்யறாங்க. நான் போய் சொல்லல, 30 பேர் வேலை செய்யறாங்க. அந்த அண்ணன் புதியங்கோட்டை சமயம் மூப்பரா இருக்காரு, அவர் தான் பெரிய மூப்பர். ஆனா அவர் கொத்தனார் வேலை பார்க்கிறாரு, அவருக்கு அவர் பேர் வேலை பார்க்கிறாங்க. அவர் அடிக்கடி நான் இருந்த சர்ச்சுக்கு வருவார், விசுவாசி இருந்த சர்ச்சுக்கு வருவார், நல்ல செய்தி கொடுப்பார், நல்ல வெளிப்பாடு உள்ள மனுஷன், நல்ல வெளிப்பாடு காண்கிறாரு. ஒரு முறை அவரு ஆலயத்துக்கு போறதுக்கு தாமதமாயிருச்சு, போய்கிட்டு இருக்கிறாரு. திருநெல்வேலி அந்த மேம்பாலத்துல போய்கிட்டு இருக்கும் போது கட்ட திடீர்னு பேசினாராம். அந்த இடத்துல அப்படியே முழங்கால் போட்டாராம். பஜாரு ஜனங்க போறாங்க வாராங்க, கார் போகுது, ஆனா கர்த்தர் பேசின உடனே அப்படியே அவர் முழங்கால் போட்டாராம். நம்ம பேசினா சின்ன போய்கிட்டு இருக்கீங்க நடந்து தங்கரே, கர்த்தர் பேசினா என் பாசம் என் பேர் தான் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுற நம்ம உடனே முழங்கால் போட்டு சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா? யாரும் பேசுறாரு, வீட்டுக்கு போயிரு, 10 தான் வீட்டுக்கு, அவருக்கே நம்ம போதனை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் என் கூட பேசினாரு. அந்த சமயம் அந்த நேரத்துல ஒரு சகோதரிக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தோத்திரம் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அது இவருக்கு பேசுறாரு, இவருக்கு தாமதமாயிட்டாரு. சில வேளை யாரை கொண்டு கர்த்தர் பேச நினைக்கிறார், அவளை கொண்டு கர்த்தர் பேச விருப்பப்படுவார். ஆமென் சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, ஒரு நாள் அவர் வீட்டுல ஸ்டே பண்றதுக்காண்டி நான் கூட்டு போனார் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. நான் போய் அவரோடு கூட இருந்தேன். சின்ன சின்ன பிள்ளைங்க, வீட்டு ஒண்ணு அழுதுட்டு வருது, அங்கிட்டு ஒண்ணு அழுது, 6 பிள்ளைங்க. ஆமா, அது பயங்கரமான சேட்டைய. அப்படி எல்லாத்தையும் அமைதியா பொறுமையா நான் அவர்கிட்ட பார்த்தேன். இந்த பொறுமை நமக்கு இல்லையே, சரி 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 இங்கிட்டு ஒண்ணு அழுகுது, அதையும் சரி சரி சரி
இதுல வந்து இந்த வேலை செஞ்ச ஆளுகள்லாம் வந்துட்டு அந்த பில்டிங் வேலை இது முடிச்சு இந்த பில்டிங் இது முடிச்சு அப்படி ஒவ்வொன்று சொல்றாங்க. அவங்க சொன்ன முடிச்சுட்டு இதுலயும் பாக்குறாரு. இத்தனை பார்த்து முடிச்சோம். கரெக்டா ஒரு 8 மணி ஆச்சு. 8 மணி தம்பி தாவீது நம்ம போவோமா? நான் போவோம்னே அப்படின்னு உடனே அவருடைய டூ வீலர்ல வச்சு கூட்டு போனாரு. கூட்டு போனா அவருடைய நண்பர்கள் எல்லாம் சில பேர் கொத்த வேலை பார்க்கறாங்க, சில பேர் கடை வச்சிருக்காங்க. நான் பேசுறது பலிபீடத்துல கர்த்தருக்கு போது உண்மையை பேசுறேன். என் பரலோகத்தின் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க போனவங்க ஒரு கடையில உட்கார்ந்தோம். அந்த கடை கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. அங்க இருந்து ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அவங்களும் வியாபாரம் பண்றாங்க, சில பேர் வேலை செய்யறாங்க. வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சட்டை எடுத்து காட்டு மூடினாங்க. உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன், ஒரு கொத்த வேலை பார்க்கிறவரு இத்தனை வேலை வாங்கிக்கிறாரு, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம், ஜெபத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஆனா நமக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சுன்னா வேலையை சாக்கு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய கிடையாது. சபையில ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு வேதபாட கூட்டம் நடக்குது, ஒரு காத்திருப்பு ஜெபம் நடக்குதுன்னு நான் சொல்றேன், யாருக்கு சுருக்குங்களோ அவங்களுக்கு தான். இன்னொரு மாதிரியே பாக்குறீங்க. தேவ சமூகத்திற்கு எந்த ஒரு மனிதன் நடத்தப்படுகிறானோ அவனை சும்மா கத்தர் வச்சிருக்க மாட்டாரு. ஒரு குறித்த நாள், குறித்த காலம் தான். தாவீதுக்குள்ள ஒரு தாக்கம், ஆவியானவர் அவனை கொண்டு போறதுதான் ஆலயத்திற்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. 27:4 சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அப்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். தாவீதே தோத்திரம், இந்த வேலை எப்படி கிடக்குது? அது என்ன பெரிய வேலை? என் தேவனுடைய சமூகத்தை விட வேலை பெருசா? என் தேவனுடைய ஆலயத்தை விட வேலை பெருசா? அப்படின்னு அவனுக்குள்ள அந்த தாக்கம் இருந்ததுனாலதான் தூக்கி எடுத்து எங்க வச்சாரு? ஒரு பாட்டு இருக்குது, குப்பையில் நான் கிடந்தேனே, கண்மலையில் நீருத்தினி, குபேர நடுவே அமரச் செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். கர்த்தர் தாவீதின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. நான் அடிக்கடி நினைப்பேன், நம்ம நல்ல வேலையை கொடுத்தாரு, என் கூட ஒரு 50 பேர் வேலைஞ்சாங்க, அது வேற காரியம். ஆனாலும் அடிக்கடி நினைப்பேன், நானும் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்திருக்கேன், வெடி உருட்டி இருக்கேன், சரம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாக்கெட்டு போட்டிருக்கேன், கணக்குள்ள வேலை பார்த்திருக்கிறேன். நானும் சில வேலைகள்லாம் பார்த்திருக்கிறேன். என் கூட வேலை செஞ்சவங்களை இன்னைக்கு நான் பாக்குறேன். நான் காலைல போய் மீன்பட்டு போய் சர்வீஸ் நடத்த போகும்போது எதுக்கு வருவாங்க? தூச்சில்ல. ஞாயிற்றுக்கிழமை நான் போகும்போது தூச்சில்ல கஞ்சி வச்சுட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்துருக்காங்க, கஞ்சி வச்சுட்டு வேலைக்கு போய்கிட்டு அவங்களை கேட்டாச்சுன்னா அவங்க சொல்றாங்க, என்ன செய்ய கடை ஏகப்பட்ட குழு எடுத்து போட்டா போகணும்ல அப்படின்னு என்ன சொல்றாங்க. ஹலோ, நான் ஒரு வேலை இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுக்காக என்னை அர்ப்பணிக்காம தேவ சமூகத்தின் மேல வாஞ்சை இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் அதிகமா வாஞ்சிக்கிறேன். நான் அவ்வளவு பேரை வச்சு வேலை செஞ்சாலும் ஒரு சர்ச்சுக்கு போகாம ஆபீஸ் போனதே கிடையாது. ஏன்னா பாசம் பண்ண கேட்டுக்கோங்க, சர்ச்சுக்கு போக வேலை முடிச்சு சர்ச்சுக்கு போகாம வீட்டுக்கு வந்தது கிடையாது. எங்க பாஸ்டர் ரொம்ப கொடூரமானவர். திங்கட்கிழமை கூட்டம், செவ்வாய்க்கிழமை கூட்டம், புதன்கிழமை கூட்டம், வியாழக்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, 3 மணிக்கு மேல சண்டே ஸ்கூல் முடியும். நான் புலம்பி இருக்கிறேன், ஒரு நாளாவது இந்த மனுஷன் எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்னு நான் புலம்பி இருக்கிறேன். நான் சில வேளையில சொல்லுவேன், இதை விதைக்கிறாய் அதை இருப்பாய். யாராவது புலம்பி இருந்தா நான் புலம்புனதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கத்தருப்பதுவா சொல்றாங்க, சரி ஒரு வாரம் ஒரு நாள் நான் வரல அந்த கூட்டத்துக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா பிரசங்கத்தில் தாக்குவாரு, என்னத்தான் சொல்லுவாரு, என்னத்தான் திட்டுவாரு, சலிச்சுட்டு கை தட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு 2 நாள் கூட்டத்தில் அட்டன் பண்றதுக்கு அதான் போன வாரம் போனோம்ல, அதான் உன்னை போன மாசம் உன்னை ஆசீர்வதிச்சோம்ல, இந்த மாசம் உன்னை தெருவில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா. ஹலோ, தாவீது அப்படி அல்ல. ஆண்டவர்ட்ட அவனா வாழிட்டா கேட்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இதனால 122 ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னவன அத்தனை தூக்கி போட்டு உடனே ஓடியாண்டான். என்ன
வரலையா? தண்ணி திறந்து விட்டாங்கல்ல. வேற தண்ணி யாரு தருவா? கண்மலையிலிருந்து தண்ணி எடுத்த கர்த்தர் கூட இருக்காங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அரண்ட பூமிங்க, அரண்ட இடம், வனாந்தரம். யார் தண்ணி தருவா? கண்மலையை பார்த்து பேச சொன்ன போது, அங்கே பேசின போது கர்த்தர் கண்மலையிலிருந்து தண்ணியை கொடுத்தாராம். 30 லட்சம் ஜனங்க, ஆடு மாடுகள் குடிக்கணும், எவ்வளவு தண்ணி தேவை பாருங்க. அத்தனை கொடுப்பதற்கு என் தேவன் போதுமானவர். ஆமென். எல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. தேவ சமூகத்தை ஆவியானவர் நடத்தினா உன்னை தேவ பிரசன்னத்துக்கு நேராகத்தான் நடத்துவார். ஆவியானவரால் நீங்க நடத்தப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. மூணாவது காரியம், ஆவியானவர் நடத்தினா உன்னை தோத்துறோம். எப்படி நடத்துறாரு அப்படின்னா தோத்துறாரு. இந்த எசேக்கியேல் 37 நம்ம வாசிப்போம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் ஊடாக உன்னை, அப்படின்னா என்ன? உயிரற்ற ஜனங்கள் மத்தியில உன்னை கொண்டு செல்வார். உலர்ந்து போன எலும்புகள் மத்தியில எசேக்கியேல் என்ன கொண்டு போனார். அந்த உலர்ந்து போன எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் வீட்டாரு. அப்ப கர்த்தர் உன்னை நடத்தினார்னா எங்க நடத்துவாரு? அந்த ஜீவன் இல்லாத ஜனங்கள் மத்தியில, அப்படின்னா கிறிஸ்து இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். எந்தெந்த மனிதனுக்குள்ள இயேசு இல்லையோ அந்த மனிதனுக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்துவாரு. ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ளாக இயேசு உருவாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மனுஷனுக்குள்ளாக என்ன உண்டாகணும்? இயேசு உண்டாகணும். உயிர் உள்ளவனுக்கு பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனா இருக்கு. அப்படின்னா வெளித்தோற்றத்துல உயிரோட இருக்காங்க. ரட்சிக்கப்படாத உங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க உயிர் உள்ளவங்க போல இருக்காங்க. ஆனா தேவன் பார்வையில், நம்ம பார்வையில் எப்படி இருக்காங்க? ரட்சிக்கப்படாத ஒரு கணவனோட வாழ்க்கை நடத்துற, செத்த பிரேதத்தோட வாழ்க்கை நடத்துறோம். செத்து போன ஒரு பிரேதத்தோட ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்திக்கிறது. பிரேதத்தோட தான். மனுஷருடைய பார்வையில உயிர் இருக்குது, ஆனா தேவனுடைய பார்வையில என்ன கிடையாது? உயிரற்ற ஒரு பிரேதங்கள். அப்ப ஆண்டவர் அவங்க மத்தியில எதுக்கு வச்சிருக்காருன்னா, உன் மூலம் அவர்களுக்கு உயிர் உண்டாகும்படியாக. அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை சொல்லு. நீ சொல்ல 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 சொல்லாங்க உயிர் உண்டாகும். நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாரு. ரட்சிக்கப்படுவாங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் அவங்க மத்தியில கர்த்தர் கொண்டு வர்றாருங்க. உன்னை சுற்றி வேலை செய்யற ஜனங்கள்லாம் யோசிச்சு இயேசு இல்லாம இருக்கிறாங்க. எதுக்கு சுவிசேஷம் முடியும்? எதுக்கு தம்பியை மாறப்படுறான் அப்படின்னா எப்படியாவது அறிவிக்கணும். ஏதோ ஒரு சூழல்ல போகணும். ஒருவேளை போன வாரம் போனோம் கேட்கல, இந்த வாரம் ஒருவேளை கேட்டாங்கன்னா, போன மாசம் போனோம் கேட்கல, இந்த மாசம் ஒருவேளை நம்ம சூழ்நிலை மாறுது, அவங்களுக்கு வேற பிரச்சனை வருது, வார்த்தை மூலமா கர்த்தர் நிறுத்துவாரு. ஆண்டவர் அந்த விழிப்பு பட்டணத்துக்கு கொண்டு வராரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா அவர் தான் சொல்றாரு வெளிப்படுத்தி அங்க போக சொல்லி. அப்ப அங்க போன போது அங்க ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. ஆற்றின் ஓரத்துல உட்கார்ந்து டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்குது. செபத்தை வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இருக்கு இன்னைக்கும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஜெபம் பண்ணோம்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. வேடிக்கை பார்க்கறாங்க. வேடிக்கை பார்க்கறத வச்சு பவுல் உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பேசுற அந்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் நீதியான உள்ளத்தை திறந்தாரு. நான் சொல்றேன், நீ பேச பேச கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வாரு. உன் வேலை பேசுற வேலை. ஆண்டவரை பத்தி பேசு, அற்புதத்தை பத்தி பேசு, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை பத்தி நீ பேசு. இயேசு பசியோட போறாரு. எங்க போறாரு அப்படின்னா ஒரு எருசலேமுக்கு போறாரு. போற வழியில யாக்கோபினுடைய கிணறு ஒன்று வந்துருச்சு. அந்த கிணறை பாக்குறாரு. ரொம்ப களைப்பா இருந்துச்சு. கிணத்துக்கிட்ட உட்கார்ந்தாரு. அப்பா, இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை இருக்கு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரை ரொம்ப களைப்பா இருக்கீங்க, நீங்க இருக்கு, நாங்க ஊருக்குள்ள போய் கொஞ்சம் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு ஆகாரம் வாங்க போறாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகாரம் வாங்குறதுக்காக போறாங்க. அப்படி போன டைம் பார்த்து அந்த சமரியா பட்டணத்திலிருந்து ஒரு ஸ்திரியானவர் அங்கே கடந்து வர்றான். ஸ்திரியானவர் கடந்து வந்து அங்க வந்து நிக்கிறத பார்த்த உடனே இயேசு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு. தாகத்துக்கு தா அப்படிங்கிறாரு. தாகத்துக்கு தா. அப்ப எதுக்கு அப்படி கேட்கிறாரு அப்படின்னா,
அவருக்கு எல்லாம் தெரியும், இதுதான் நடக்க போகுது, இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப பேச்சு கொடுக்கணும்ல, பேச்சு கொடுக்கணுமே. நம்ம ஒரு ஊழியத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம்னா அந்த கைப்பிடி எதுக்கு அப்படின்னா, இத கொடுக்கும் போது என்னதுன்னு கேட்பாங்க. அது என்னதோ எங்க பாஸ்டர் கொடுக்க சொன்னாங்க படி அப்படியே சொல்லிட்டு வந்து என்னது அப்படின்னு கேட்கும் போது ஒரு தொடர் அவங்களோட பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவரா இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நீங்க பலவீனத்தோட இருக்கீங்களா, சுகவீனமா இருக்கு, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். நாங்க போய் எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி 21 நாள் உபாசனைக்கு சொல்றோம். உங்களுக்காக நாங்க இப்போ ஜெபம் பண்றோம். நான் சொல்றேன், வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். வசனத்தை கிளப்பி வசனத்தை பிடிச்சு நீ வச்சு பாரு, ஜெபம் பண்ணு. ஒருவேளை இன்னைக்கு காலையில அங்க மீனவட்டி ஆராதனைக்காக பேர்ந்த போது புதுசா 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன போன வாரம் வந்திருந்தாங்க. அப்ப போன வாரம் வந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, ஒருத்தர் பாஸ்டர் போன வாரம் நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், அப்படி எனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணாச்சுன்னு தெரியல, ஆனா ஆவியில விட்டது ஏதோ ஒரு கிரியை இருக்குன்னு சொல்லி கடிச்சு ஜெபம் பண்ணியாச்சு. இந்த வாரம் வந்து சொல்றாங்க அந்த ஆவி என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு. அவங்க சாட்சி சொல்றாங்க, இந்த அம்மா எனக்கு அந்த ஆவி என்னை விட்டு மறுபடியும் ஜெபம் வந்தாங்க, ஆவி என்னை விட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நீ தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உன்னை கொண்டு கட்ட கிரியை நடப்பிப்பாரு. நீ செஞ்சு பாரு. ஆசீர்வாங்க சச்சிப்பாங்க அப்படிங்கறத ஓ மூலமா கர்த்தர் செய்ய நினைக்காருங்க. தேவன் தம்முடைய மகிமையை அவர் நாமத்தின் மூலமா உங்களை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்த நினைக்கிறாரு. உன்னை சிறியவன் என்று நீ சொல்லாத. இறைவேண்ட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சிறியவன் என்று சொல்லாத. பார், விடுதவன் இடிக்கவன் நாட்டவன் கட்டவனை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக நான் உன்னை ஏற்படுத்துறேன். செஞ்சு பாரு. அல்லேலூயா சொல்லுமா? அப்பதான் சொல்லுங்களேன். அதற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நடத்துகிற அந்த விதத்தை குறித்து நம்ம அறிந்துகொள்ளும். உலர்ந்து போன எலும்புகள் மத்தியில் அப்போ ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் நம்ம நடத்துவார். இயேசு எங்கெல்லாம் இல்லையோ அங்கே நம்ம நடத்துவார். குடும்பத்துல ஒண்ணா ரட்சித்து வச்சிருக்காருன்னா ஓ மூலமா தான் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் ரட்சிக்கப்படாத புருஷன், உன் மாமி, உன் மாமன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்களா ரட்சிக்க. அது கர்த்தருடைய வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. இவ்வளவுதான் இருக்கும். கையை உயர்த்தி இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. இயேசுவின் வருகையில் அவங்க கைவிடப்பட்டு விடக் கூடாது. அவங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் உன்னை நடத்தினார்னா எங்கன்னா உயிரில்லாத ஜனங்க மத்தியில் கொண்டு போய் பேசுவாரு, நடத்துவாரு. 4வது காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம் 18வது வசனம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல், உடனே சொல்லுங்க, மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து, உடனே சொல்லுங்க, அர்த்தமா தான் சொல்லுவோமே. 4வது காரியம் என்னன்னா, ஆவியானவர் நடத்தினா ஆவியில நிரப்பி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம், அன்னைக்கு நிரப்பணும், அவ்வளவுதான், அதோட விட்டுறக்கூடாது. அதுல எத்தனை வயசாகட்டும் ஆவியில நிரப்பி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. சங்கீதம் 23:5 சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அவர் சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்துக்காக காத்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை நிரப்பி என்ன செய்கிறாரு, நடத்துகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்துல நிரப்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு
பேச தொடங்கினாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை முன்னாடி வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 47வது அதிகாரம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பாருங்க. இதுதான் வாசிக்கலாம். பாய்ந்தது பண்ணி என்ன வெளியிலே கீழ் திசைக்கு எதிராக புறப்படும் பண்ணியா வாசிங்க. இருந்தது தண்ணீரை கடக்க பண்ணினா. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னை தண்ணீரை அவர் கடக்க பண்ணினார். கடந்த போது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கணுக்கால் அளவாய் இருந்தது. அடுத்தது பண்ணினார். அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வராரு. எனக்கு அந்த 1000 முழத்தை நான் கடந்த போது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? அது முழங்கால் அளவாய் இருந்தது. இடுப்பளவாய் இருந்தது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அடுத்து நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமோ. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்பி எப்படி நடத்துறாரு பாருங்க. கணுக்கால் அளவு தண்ணீரை கடக்கப்படுற அந்த தண்ணீர் எவ்வளவு இருந்துச்சு? அவர் கடக்கும் போது கணுக்கால் அளவு. அப்படின்னா இது ஆரம்ப ஸ்டேஜ். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் புதுசா இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அவ்வளவுதான். கணுக்கால் அளவு. 10 நிமிஷம் ஜெபம், 15 நிமிஷம் ஜெபம். ஆமா, காலண்டர்ல போட்டுருக்க அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசித்து கேட்டுப்போம். காலண்டர்ல இருக்கிற அந்த ஆமா பயப்படாது, நான் உன்னோட கூட இருப்பேன் அந்த அனுபவம். இது கணுக்கால் அளவு. ஆண்டவர் குறிப்பிட்ட சில மாதங்கள் வருஷங்களை தொட்ட போது நீ கணுக்கால் அளவுல எங்கேயும் இருக்கக்கூடாது. இன்னும் நீ தங்க கால அந்த அட்டவணையை பார்த்துக்கிட்டே நீ தெரிய கூடாது. உன் அனுபவம் எங்க வரணும்னா முழங்கால் அளவு. கையை வைத்து ஒரு அழகா சொல்லுங்க. முழங்கால் அளவு. அடுத்த ஸ்டேஜ் சொல்றாரு. அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போறாரு. தேவனை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நின்று போட கூடாது. அடுத்த கட்டம் முழங்கால். அடுத்து சொல்றாரு முழங்கால் அளவு உனக்கு போதாது, இப்பொழுது இடுப்பு அளவிலே உன்னை கொண்டு போய் அடுத்த கட்டம். இப்ப 4வது ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு. அடுத்த அந்த தண்ணீரை கடக்க பண்ணாரு. அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? அது கடக்க கூடாததுமான நீச்சல் ஆழத்துக்குள்ளாக. அல்லேலூயா. அதுதான் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். ஆவிக்குரிய அனுபவம் நிரம்பி இருக்கணும். தோத்திரம். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். நிரம்பி இருக்கும் போது நீ தரிசனங்களை காண்பாய். வரங்கள் உனக்குள்ளாக கிரிய செய்யும். பாருங்க, அப்போஸ்தலர் 7:55 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஸ்தேவான் என்கிற மனுஷனை அவங்க எல்லாம் கல்லறிறாங்க. கல்லறிந்த போது இவன் முழங்கால் படியிட்டு இவன் சொல்றான், என்ன நிறைஞ்சானா? எதுல நிறைஞ்சானா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவன் சொல்ற அடுத்த வசனத்தை சொல்லுது, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை நான் காண்கிறேன். எப்ப கண்டா தேவா? ஆவியிலே நிரப்பப்பட்ட போது. எந்த அனுபவத்துல நிரப்புறான் தெரியுமா? எல்லாரும் கல்லெறிஞ்ச போது உடம்பெல்லாம் காயம், வேதனை, அந்த நிலையிலே ஆவியில நிரம்பி இருக்கிற அனுபவம். வேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அந்த நிலையிலையும் நீ ஆவியில நிரம்புவானா உனக்குள்ள இருக்கிற வரங்கள் கிரிய செய்ய தொடங்கும். நீங்க சின்ன பிரச்சனைனாலே பிரச்சனை தான் முன்னாடி வச்சுக்கிட்டு கொழுகொழு கண்ணீர் வெடிக்கிறது. அந்த பிரச்சனை தான் முன்னாடி வருது. ஆவியானவர் வரமாட்டேங்க. ஆவியானவர் முன்னாடி வரவே மாட்டாங்க. இயேசு முன்னாடி வரமாட்டாங்க. ஆனா கல்லெறிஞ்சு வேதனை மத்தியிலே கூட ஸ்தேவான் முழங்கால் படிட்டு, என்னதுங்க அந்த வேதனையில முழங்கால் படிட முடியுமா? முதல்ல முழங்கால் படிட்டு தோத்துறோம். அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பிதாவினுடைய வலது பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு. மனுஷகுமாரனாக இயேசுவை நான் பார்க்கிறேன். வானம் திறந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அவன் அதை பார்த்ததுனால இந்த வழி அவனுக்கு ஒரு வழியா தெரியல. அதனாலதான் இவங்க செய்யறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க. இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறான்.
அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆவியில நிரப்பப்படும் போது உனக்குள்ளான வரங்கள் வெளிப்படும், வரங்கள் கிரியை செய்யும். அப்ப நீ எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவனாய் இருக்கும். ஆவியானவர் அப்படித்தான் நடத்த விரும்புறாரு. அது கணுக்கால் அளவோட நிப்பாட்ட விரும்பல, முழங்கால் அளவோட நிப்பாட்ட. ஒரு நாள்ல நீ 10 நிமிஷம் ஜெபம் பண்ண, அதே 10 நிமிஷத்தை வச்சு வண்டியை ஓட்டாத. ஆண்டவரே பரிதாபமா கேட்டார், 1 மணி நேரமாவது என்னோட கூட. நான் சொல்ல 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணாத ஒரு மகளா மகனா இருந்தா நீ விசுவாசம் சொல்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது. பக்கத்துல கை பிடிச்சு நீங்க எப்படி இப்படி மட்டும் கேளுங்க, நீங்க எப்படி என்ன பார்த்துட்டு அங்க கேளுங்க, எப்படி நீங்க மூஞ்ச பார்த்து கேளு, எப்படி நீங்க கேள்வியோட நிப்பாட்டிடுவோம். அடுத்தது அவன் மனசாட்சி. வாழ்க்கையில் சில பேருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஆனா 1 மணி நேரம் ஜெபம் கிடையாதுங்க. மோசலாசன் நமக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. தெய்வ பிள்ளையா நீ 10 நிமிடமாவது நீ ஜெபிக்காவிட்டா அது அவருக்கு திருப்தியா தெரியுது. நல்லவேளை பாஸ்டர் எங்களுக்காக பேசுறாரு. 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணா காலையில் எந்திரிச்சு தோத்துறோம், வேலைக்கு கிளம்புற ஒரே ஒரு உருண்டை வாய்க்குள்ள போட்டு நீ போய் பாரு, அன்னைக்கு பூரா மொபைல் நடந்தது மாதிரியா இருக்கும். உழைச்சி அடிச்சு தர போற சட்டியில் உள்ளதை போட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஐயா வைத்து சொல்லுங்க. அதற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியிலே நிரப்பப்படும் போதுதான் வரங்கள் நமக்குள்ளாக வெளிப்படும். அடுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரு அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனம். லூக்கா 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் திரும்பி வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு, எதுக்கு ஆவியானவர் கொண்டு போறாரு? இயேசுநாதரை கொண்டு போறாரு. எப்படி கொண்டு போறாரு? ஆவியில நிரப்பி கொண்டு போறாரு. ஆவியில நிரப்புனா 2 வெளிப்பாடு காணலாம், 2 அற்புத அடையாளங்களை செய்யலாம். ஆனா எங்க கொண்டு போறாரு? எங்க கொண்டு போறாரு? நேர சாத்தாண்ட கொண்டிருக்க மாட்டேன். இதுதான் அனுபவம். நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு போராட்டம் வரும். ஏன்னா அவரோட உடன்படிக்கை பண்றீங்க. உடன்படிக்கை பண்ணும் போது ஒரு போராட்டம் வரும். உடன்படிக்கையை கொடுக்கும் போது கீழே ஜனம் 3000 பேர் எழுதி போனாங்க. இது புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தில் நம்ம உடன்படிக்கை பண்றோம். பண்ணும்போது ஒரு போராட்டம் நமக்கு வரும். அடுத்து அபிஷேகம் பெற்ற ஆவியில நிரம்பும் போது ஒரு போராட்டம் வரும். இருக்கீங்களா? ஒரு போராட்டம் வரும். இந்த போராட்டம் எங்க இருந்து வருதுன்னா யார் மூலமா வரும். ஆனா அவங்க நமக்கு எதிராளி கிடையாது. அந்த போராட்டத்தை கொண்டு வருகிற ஒருத்தர் இருக்கிறான். அதனாலதான் எபேசியருக்கு 6ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாங்க. 10ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் வெளிப்படுங்க. ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஆவியோடு துரைத்தனோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடு நமக்கு என்ன இருக்கான்? எனக்கு உனக்கு இல்ல, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அப்ப நீ ஆவியில நிரம்பி இருந்தனா உன்னை எங்க நடத்துவார்? நேர சாத்தான்கிட்ட போகணும். எதுக்கு இங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனா உண்மையான அர்த்தம் அதல்ல. சாத்தானை ஜெயிப்பதற்கு ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார். அதுதான் உண்மையான அர்த்தம். ஏன்னா அவன் யார் நம்மளை சோதிக்க? சர்வ வல்லவன் நம்ம கூட இருக்கும் போது அவன் எப்படி நம்மளை சோதிக்க முடியும்? இருக்கீங்களா? அவன் அபிஷேகம் பெறாதவன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கணும், உங்கள இருக்கிறவரு பெரியவர் கூட இருக்காருங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பெரியவர் கூட இருக்கும் போது அவன் எப்படி சோதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு அங்க கொண்டு போனான்னா, ஒரு ஆதாம், பூமிக்குரிய ஆதாம் அவனாலே தோற்று போனான். அதனால விண்ணகத்தில் உள்ள ஆதாமாகிய இயேசு அவனை ஜெயித்தாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தோற்றுறோம். ஒரு முறை லேகியோன் பிசாசு பார்க்கிறான். பார்த்த உடனே இயேசுவே என்னதுங்க? யார் போய் அப்படி சொன்னதுங்க? நம்ம பேர் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்க. இயேசுவே காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்த அதுக்குள்ள சொல்றான். நீர் இன்னார் என்று நான் நம்ம முதல்ல சோதிக்கும் போது தெரியாதா? தெரியும். சில வேளைகளில் பிசாசு அவன் எந்த அளவுக்கு நம்மளை மிரட்டி உருட்டி பார்க்கணுமோ,
எந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்தணும் அந்த அளவுக்கு பயமுறுத்தும். பலவீனத்தை கொண்டு வந்து, பிரச்சனையை கொண்டு வந்து, சில போராட்டங்களை கொண்டு வந்து, சில தொழில நஷ்டத்தை கொண்டு வந்து, வியாபாரங்களை நஷ்டத்தை கொண்டு வந்து நம்மளை போராடி பார்ப்பான். ஒண்ணு நினைக்கணும், இந்த நிலைமையில சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். தானியேலுக்கு தெரியுங்க, இந்த நிலையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஏன்னா தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததும் வாழ்க்கையில பாருங்க, நம்பிக்கை விடவே இல்லை. சிங்க கவியில போட்ட போதிலும் கூட அவன் தளர்ந்து விடல. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒருவேளை சிங்க கவியில நான் சாகணும்னு தான் கர்த்தர் எனக்கு ஒரு தீர்மானம் வச்சிருந்தானா தோத்துரும், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் உள்ள நல்லா மறைக்கிட்டு இருக்கான், போட சொன்னாவே உறங்க முடியல. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழுப்புறாங்க, நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்கிற மாதிரியா, கர்த்தர் உங்களை நித்திரையை கெடுப்பாராங்க. அவனை நிம்மதியா உறங்க. நம்ம பாட்டெல்லாம் பாடிவோம், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுமே பாட்டு தான். ஆனா தோத்துறோம். உனக்கு ஏன்னு பின்னாடி தெரியும். அல்லேலூயா. இப்ப காலையில விடிஞ்சு விடியாம ஒருத்தன் வந்து அபயப்படி கேட்கிறான், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆளுகளை பாருங்க, வாசிப்பாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு புறஜாதியை சொல்றாங்க, நீ ஆராதிக்கிற தேவன். ஏன்னா தானியேல் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, நீங்க ராஜாட்ட போய் நிக்கும் போதெல்லாம், நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர், நான் ஆராதிக்கிறவர். நிறைய அடிமையா கிடக்கிற நாவே கேட்டுப்பாங்கல்ல, நிறைய உனக்கு இந்த பிரச்சனை, நிறைய நீங்க பாகியன் தேசத்துல அடிமையா வந்து கிடக்கிற அப்படின்னு நீ சொல்லிட்டு போடா, கர்த்தர் நோக்கமில்லாம எனக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாரு. நான் சொல்ல பிரச்சனை வரும்போது என் ஆண்டவர் ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அவன் சொல்லுவான், பெரிய ஜீவிக்கிறாரு, ஜீவன் உள்ளவரு அப்படின்னு சொல்ற, உனக்கு எப்படி நடக்குது, உனக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? என்ன நம்பிக்கையோட பேசுறான். ஏகோவாத்திரச்சாரு வந்தனா தோத்துரும். எந்த நம்பிக்கையில அவன் பேசுறான், தோத்துரும். யார்கிட்ட தான் பேசுறான்? உள்ள போட்ட சிங்க பீறி போட்டுக்குமே, ராஜா எட்டி கூட பார்க்க முடியாது, பீறி போட்டுக்குமே அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு அடிக்கடி சொல்றான், ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர். கடந்த காலங்களிலே மோசே காலத்துல, ஆபிரகாம் காலத்துல, ஈசாக்கு காலத்துல, யாக்கோபு காலத்துல கர்த்தர் அவளை எப்படி நடத்தினார், என்னென்ன அற்புதங்களை செஞ்சார், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். உள்ள இருந்து சிங்க கத்தல, சிங்க கத்தல, உள்ள இருந்து ஒருத்தர் சிங்க குரல்ல எழுப்புறாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா. அது என்னவென்றால், நான் தேவனுக்கு உமக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தேன் அப்படின்னா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சிங்கத்தின் வாய அப்படின்னா நம்ம விசுவாசியா இருந்தா சொல்லியிருப்போம், ஏன் சிங்கக்கவிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஏதாவது செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னா ஒன்னத்துக்கு முதல்ல உள்ள போடணும். அப்படி நினைக்கிற ஒன்னத்துக்கு தோத்துரும். அந்த சிங்கம் ஆண்டவர் தூதன் அனுப்ப மாட்டார். ஏன்னா நீ இப்படி கேட்டு அவன் வந்து என்ன செத்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்காக, அவன் சொல்லாம என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனைக்காக நான் புலம்ப மாட்டேன், இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு தெரியாம தலையில ஒரு முடி கூட தலையில விழாது. ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அனுமதிக்கிறாரு, நான் இதை ஜெயித்து முன் வருவேன், மேல் நோக்கி எழுப்புவேன். அல்லேலூயா. நம்ம சாத்தான்ட இது பண்ணி விட்டான்னா தோத்துறோம். அவன் கூட நீ சண்டை போடுறதுக்கு இல்ல, அவனை நீ ஜெயிக்கணும். அவன் உன்னை மேற்கொள்றதுக்கு இல்ல, நீ அவனை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் போய் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன காரியம் தெரியும். என்னன்னா ஸ்கூல்ல படிக்கும் போது, ஒரு பிள்ளைங்க படிக்கும் போது ஒருத்தர் அடிச்சுட்டான், அழுதுட்டு வருவாங்க, அழுதுட்டு வருவான், என்னடா அப்படின்னு அடிச்சுட்டான் அப்படின்னு. அவன் அடிச்சது நீ வாங்கிட்டு வந்திருக்க, எவன் அடிச்சா வாடா அப்படின்னு அந்த பிள்ளைய கூட்டு நல்ல மாலை போகும். அப்பாவும் அப்பாவும் போகும். இந்த ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருப்பான், எவன்டா உன்னை அடிச்சது அப்படின்னு. நான் என்னடா ஆடுறா இப்ப அவனை
எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதான் நான் சொல்றேன் அப்படி. அதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு வந்தவன் இப்ப அடிமா பாருங்க ஒரு அடி சப்பின்னு எந்த தைரியத்தில் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம கூட நிக்கிறது யாரு? அந்த தைரியம். நான் சொல்றேன், உன்னை கொண்டு ஆண்டவர் அவன் மத்தியில நிறுத்தானா உன் தொழிலுக்கு விரோதமா, வியாபாரத்துக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமாக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா ஒருத்தன் செயல்பட்டு இருக்கானே, அவன்கிட்ட போய் நிப்பாட்டணும். எதுக்கு தெரியுமா? அவனை உன்னை கொண்டு தோற்கடிப்பதற்காக. நீ அவனை மேற்கொள்ளணும். அவர் சொல்றாரு, அண்ணா தாவீதை கொண்டு போய் யுத்தகாலத்தை நிப்பாட்டுறாருன்னா என்ன நம்பிக்கையில? ஒரு டவுசர் பார்த்து போய் நிப்பாட்டுறாருன்னா பின்னாடி ஒருத்தர் இருந்து தூண்டிக்கிட்டு இருக்காரு. நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பதற்காக. ஆமென். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி விட்டாதீங்க. அதுல எப்பொழுதும் என்ன செய்யுங்க? நிரம்பி இருங்க. ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருங்க. சத்துருவை அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். நான் சொல்றேன், ஒரு முறை ஜெயிச்சுட்டு வச்சுக்கோங்க, ரெண்டாவது வரதுக்கு யோசிக்கணும். அப்படியே கணக்கெட்டு பார்த்துட்டு இருப்போம். வாய்ப்பு கிடைக்குமா, எங்கேயாவது குறைவு இருக்கா, இல்ல நுழைஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அதான் யாக்கோபு எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நடத்தினான் அவரை நிரப்பி நடத்துகிறதை விட நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்பி நடத்துங்க. அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க அபிஷேகத்துக்காக காத்துருங்க. புதிய அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவருக்காக